ஹாய் கைஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் சிலபஸ்ல பகுதி ஆ இருக்கிற இலக்கணம், அதோட வேர்ஸ் டூ ஸ்டடி தான் பார்க்க போறோம். வித் பேஜ் நம்பர்ஸோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடர் நிரப்புதல் பாருங்க. அவங்களே தொடர் நிரப்புதல்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம திருக்குறளையும் நம்ம வந்து கொஞ்சம் ரீட் பண்ணிக்கணும். ஏன்னா திருக்குறளை வந்து இப்போ 4 சீட் கொடுத்துட்டு 3 சீட் கேட்கலாம். இல்லை அப்படின்னா 2 சீட் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு சீட் கேட்கலாம் ஒரு லைன்ல. அந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ தொடர் நிரப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்னென்ன அதிகாரம் கொடுத்துருங்க பாருங்க. அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்பருதல், செய் நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைக்கோடல். ஆக்சுவலா அந்த பெரியாரை துணைக்கோடல் இப்ப லாஸ்ட் குரூப் 4 நடந்துச்சு பாத்தீங்களா, குரூப் 2 இப்ப நடந்த குரூப் 2 2024ல வந்து பெரியாரை துணைக்கோடல் தான் ஒரு திருக்குறள் வந்து எப்படி வந்து கேட்டிருந்தாங்கன்னா தொடரின் நிரப்புதல் அந்த மாதிரி கொடுத்து கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பொருள், செயல் வகை, வினைத்திற்பம், இனியவை குரல், உல ஊக்க உடைமை, ஈகை, தெரிந்து செயல் வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு. ஸோ இதில் வந்து நமக்கு குரூப் 4க்கு மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் யூனிட் 8 இருக்குது பார்த்தீங்களா. யூனிட் 8 வந்து நமக்கு குரூப் 2க்கும் வரும், குரூப் 4க்கும் வரும். ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் ஒரே சிலபஸ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸும் ஓகே, நீங்கள் தமிழும் சரி கைஸ், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து குரூப் 2 எழுதலாம். அவங்களுக்கு மட்டும்தான் மேபி சேஞ்சஸ் இருக்கும். தமிழுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த 25 அதிகாரம் மட்டும் இல்லாமல் நீங்கள் 6th to 12th இருக்கிற எல்லா திருக்குறளும் இங்கே வந்து பார்க்கணும். அதில் வந்து ஆல்ரெடி ஜிஎஸ்ல வந்து யூனிட் 8ல அடிக்கடி கேட்குறது என்ன அப்படின்னா, இனியவை குரல் அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் இன்னா செய்யாமை, கூடா நட்பு, ஈகை, இந்த 4ல இருந்து அடிக்கடி கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் இது 25 அதிகாரம் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். ஏன் அப்படின்னா இது நமக்கு யூனிட் 8க்கும் வந்து கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து இதில் திருக்குறள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 டைம்ஸ் பார்க்கணும். அதாவது 3 விதமாக பார்க்கணும், 3 வேஸாக பார்க்கணும். என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு திருக்குறளை வந்து ஸ்டார் போட்டிருப்பாங்க தெரியுமா, மனப்பாடம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அது நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. மேபி அதுலேருந்து கொஷின் அரைஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா அணி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, ஏகதேச உருவக அணி, வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ தீனால் சுட்டப்பன்னு உள்ளாரம் ஆறது, அவனை சுட்ட விட அப்படின்னா அது வேற்றுமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அணி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் புக் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக புக் பேக் கொடுத்துருப்பாங்க தெரியுமா, வாய்மை எனப்படுவது அப்படின்னா வந்து தீங்கு தராத சொற்களை பேசுவது அப்படின்றது. இல்லாட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யாரோட செல்வம் வந்து சான்றோர்கள் ஆராயப்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொறாமை உள்ளவனோட செல்வம், இதே பொறாமை இல்லாதவன் வறுமை வந்து ஆராயப்படும் இப்படிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புக் பேக்கில் கொடுத்துருக்கிறது நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா மேபி அரைஸ் ஆகும் கொஷின். அந்த புக் பேக்லேருந்து அவங்க சப்போஸ் எடுக்காமல் அந்த திருக்குறள்னு உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி 3 வேலை நீங்கள் திருக்குறள் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் நீங்கள் திருக்குறளில் அட்டன் பண்ண முடியும் கைஸ். நெக்ஸ்ட் செகண்ட் டாபிக் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அறநூல்கள். அறநூல்கள் அப்படிங்கும்போது நமக்கு என்ன 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கு. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள்னா மொத்தம் நமக்கு என்ன அப்படின்னா 18 நூல்கள் இருக்கும். அதான் 14 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதை வந்து அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள்னு 3ஆ பிரிப்பாங்க. ஸோ அதுல வந்து நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நமக்கு 15 கீழ்கிழங்கு நூல்கள், அறநூல்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, தெறி கடுகம், இன்னா 40, இனியவை 40, சிறு பஞ்சகம் மூலம் ஏலாதி. ஸோ ஏலாதி வரைக்கும் நமக்கு மொத்தம் 11 அறநூல்கள் இருக்கும். ஸோ நமக்கு மொத்தம் 11 அறநூல்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்றாலும் மிச்சம் 7 நூல்கள் இருக்கு தெரியுமா. அகநூல்கள்ல 5ம், புறநூல்கள்ல 1. அதையும் நம்ம பார்க்கணும் கைஸ். நீங்க ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கட்டி கூட அதில் என்ன மாதிரி பார்க்கணும், நூலாசிரியர்கிட்ட கேட்பாங்க. மேக்ஸிமம் நூலாசிரியர் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. அது வந்து களவழி 40 அப்படின்றதெல்லாம் வந்து பல தடவை கேட்டிருக்காங்க. அது வந்து நமக்கு புறம்ல தான் வரும். ஆனால் அதில் நூலாசிரியர் வந்து நிறைய கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அதில் வர ஒரு லைன் இப்போ கூட குரூப் 2ல கேட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் அந்த 11 மட்டும் படிக்காம பேலன்ஸ் 7ம் படிச்சுக்கணும். ஆனால் அந்த 7 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்கில் இருக்காது. பாருங்க கார் 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமாலை 50, திணைமாலை 150, அதுக்கப்புறம் கைநிலை அப்படின்றது இது எல்லாமே அகம்ல வரும். கள்ளவழி 40 அப்படின்ற ஒரே ஒரு நூல் மட்டும் தான் புறநூல். இப்படியே கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 15 கீழ்கிழங்கு நூல்கள்ல உள்ள ஒரே ஒரு புறநூல் என்னன்னு கூட கொஸ்டின் வந்திருக்கு நமக்கு. அதான் கள்ளவழி 40. அதை எழுதுனது யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார் அப்படிவாங்க. பொய்கையார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்கையார் அவங்க தான் எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து இது மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்க கண்டென்ட்டுக்கு நீங்கள் நூலாசிரியர் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து திணை முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து திணை முல்லையில் எவ்வளோ இது வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் இதை பார்த்துக்கோங்க கைஸ். ஆனால் புக்கில் இருக்கிறது ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். இது நீங்கள் வந்து லைட்டாக பார்த்தா மட்டும் போதும். அது எப்படி புக்கில் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம்.
பாருங்க ஃபர்ஸ்ட் நாலடியார். நாலடியார்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் 7th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 29 இருக்கு. இதே ஓல்டு புக்னு பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 25 இருக்கு நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நான்மணி கடிகைன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 48 இருக்கு. முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கிடையாது, இங்கே 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 28 இருக்கு. ஆக்சுவலாக வந்து இது ஸ்டாண்டர்டு, இது டேர்ம் ஃபர்ஸ்ட் செகண்ட்னா, ஸோ 7th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 28 இருக்கு. திரிகடுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் 7th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 2 இருக்கு. இப்போ உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும், நம்ம எதுக்கு நியூ புக் படிக்கணும், நியூ புக்கு தாண்டி நம்ம ஓல்டு புக் போகணும் அப்படின்ற காரணம் பாருங்க. இதுக்கெல்லாம் கண்டென்ட் நியூ புக் கிடையாது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கும்போது ஓல்டு புக் தான் எடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஓல்டு புக் ரொம்ப முக்கியம். ஏன்னா சிலபஸ் படி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்க வந்து வெறும் இதுல நூலாசிரியர் கேட்டுட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் எழுதி வச்சுட்டீங்கன்னா பரவாயில்ல. இதுல இருந்து உங்களுக்கு சொற்பொருள் அந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா, நீங்க ஓல்டு புக்ல படிச்சா மட்டும் தான் உங்களுக்கு. இல்ல இதுல இருந்து வந்து வேற ஏதாவது கேட்டாங்கன்னா, நீங்க ஓல்டு புக் பார்க்கணும். ஸோ அதனால தான் நீங்க வந்து நியூ புக், ஓல்டு புக் ரெண்டுமே படிக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இனியவை 40. ஸோ அது வந்து 8th ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 35 இருக்கு ஓல்டு புக்கில். சிறு பஞ்சகம் மூலம் அப்படின்னா 9th பேஜ் நம்பர் 133 இருக்கு நியூ புக்கு. ஓல்டு புக்கில் 9th டேர்ம் 1 பேஜ் நம்பர் 36 இருக்கு. இதே ஏலாதின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் 10th பேஜ் நம்பர் 11 to 12. ஸோ 11, 12 2 பேஜில் இருக்கு ஏலாதி. நெக்ஸ்ட் ஆசார கோவைன்னு பார்த்தீங்கன்னா 6th டேர்ம் 2 பேஜ் நம்பர் 100, அதாவது 6th டேர்ம் 2 வைஸ் போட்டிருக்கேன். பேஜ் நம்பர் வந்து என்கிட்ட 6th வந்து சிங்கிள் புக்காக தான் இருக்கு கைஸ், அதனால அந்த பேஜ் நம்பர் போட்டிருக்கேன். 6th டேர்ம் 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசார கோவை வரும். சிங்கிள் புக்னா நீங்கள் பேஜ் நம்பர் 100 வரும், நியூ புக்கில் இல்லை. பழமொழி 400 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th தேர்ட் டேர்மில் இருக்கு. ஸோ பழமொழி 400 அப்படின்னா 7th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 2 இருக்கு. ஆக்சுவலி இது பழமொழி 400 டேரக்டா டாபிக்ல இருக்காது. என்ன அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்ற டாபிக்ல இருக்கும். மேக்ஸிமம் வந்து டேரக்டா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்காது கைஸ், வேற ஏதாவது பேர்ல தான் இருக்கும். உள்ள நீங்க நூல்வெளி பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன நூல்ல வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. நியூ புக்ல தான் இருக்கு, ஓல்டு புக்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி அது ஆசிரியர் கோவை. பழமொழி 400 வந்து 6th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 2 இருக்கு பழமொழி 400. நெக்ஸ்ட் வந்து ஔவையார் பத்தின பாடல்கள் பார்த்தோம் பாத்தீங்களா, பாருங்க. ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 10 கீழ்கணக்கு நூல்கள் பிற செய்திகள். ஸோ பிற செய்திகள் தான் மித்தம் 7 நூல்கள் நம்ம படிக்கணும்னு சொல்றது. பாருங்க ஔவையார் பத்தி எப்படின்னா 6th செகண்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 78 அப்படின்னா இது வந்து மூதுரை அப்படின்றதுல வரும். நெக்ஸ்ட் வந்து 8th தேர்ட்ல பேஜ் நம்பர் 155 அப்படின்னா வந்து அநேகமா வந்து இது அதிகமான ஒரு துணைப்பாடம் கதையா வரும்னு நினைக்கிறேன். 8th 12th 7th இது புறநானூறுல வரும். 12th 7th அப்படின்னா பேஜ் நம்பர் 89 அப்படின்னா புறநானூறுல வரும் ஔவையார். இதுல ஓல்டு புக்ல நமக்கு ஔவையார் பத்தின செய்திகள் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம செகண்ட் ஒன் முடிச்சிட்டோம். தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கம்பராமாயணம் ராவணகாவின் தொடர்பான செய்திகள் பாவகை சிறந்த தொடர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பராமாயணம் பார்த்தோம் அப்படின்னா 10th 12th நியூ புக்கில் கவர் ஆகும். 10th வந்து பேஜ் நம்பர் 136 கவர் ஆயிருக்கு. இப்போ நமக்கு குரூப் 2 கூட நமக்கு 10th கம்பராமாயணத்துலேருந்து கொஷின் வந்துச்சு. நமக்கு டைரெக்டாக அப்படியே ஒரு பாக்ஸில் இருந்து அப்படியே கேட்டிருந்தாங்க. இதே நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 53 56 வரைக்கும் இருக்கும். இதுல இருந்து கூட நமக்கு 12th இருந்து சொல்லும் பொருள் சொற்பொருள்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து நமக்கு குரூப் 2 ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. இது வந்து நமக்கு நியூ புக். இதே ஓல்டு புக்னு பார்த்தீங்கன்னா 8th டேர்ம் 2 பேஜ் நம்பர் 44 இருக்கு 8th. 10th பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 57. ஆக்சுவலாக ஓல்டு புக்கில் 6th 7th 8th 9th வரைக்கும் டேர்ம் வைஸ் இருக்கும். 10th அப்புறம்லாம் வந்து சிங்கிள் புக்காக வரும் கைஸ். 12th பேஜ் நம்பர் 58 இருக்கு. ராவண காவியம்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 157 இருக்கு. நமக்கு நியூ புக்ல மட்டும் தான் ராவண காவியம் இருக்கும். 12th புக்ல ராவண காவியம் கிடையாது. ராவண காவியத்துல நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாருங்க, 4th என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், அடிவரை, 8 தொகை, 10 பாட்டு நூல்கள் உள்ள பிற செய்திகள் கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா அவங்க 8 தொகை 10 பாட்டு, ஸோ மொத்தம் 18 நூல் இருக்கு. அதுதான் வந்து பார்க்க போறோம். இப்போ அவங்க கொடுக்கும்போது மேற்கோள்கள் மற்றும் அடிவரைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா கண்டிப்பா அடிவரை நம்ம தெரிஞ்சுக்கணும். மேற்கோள் அப்படிங்கும் அதுல வந்து இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மேற்கோள் பத்திரும் அதோட வந்து பாவகை சொல்லிப்போம் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் பாருங்க, எட்டு தொகை நூல்கள் அப்படின்னா புறநானூறு, அகநானூறு, நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, பரிபாடல், பதிற்றுப்பத்து. ஆக்சுவலா வந்து எட்டு தொகை இல்லாம நமக்கு வந்து கொஸ்டின்ஸே கிடையாது. மேக்ஸிமம் இதுல நமக்கு எப்படி கேட்பாங்க அப்படின்னா அடிவரை கேட்பாங்க. பாருங்க, புறநானூறு அப்படின்னா வந்து 11 திணை இருக்கு, 65 துறை இருக்கு. அகநானூறுனா 13 to 31, நற்றிணைனா 9 to 12. நம்ம பார்த்தோம்ல அடிவரை. ஸோ இதுதான். இதே மேற்கோள்கள் அப்படின்னா வந்து டைரக்டா வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை அப்படின்னா அது புறநானூரோட வரிகள் தான். ஸோ இந்த மாதிரி வந்து டைரக்டாவே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்றாங்க. இதை வந்து எட்டு தொகை. இதுலயே வந்து வந்து அகம் புறம், அகமும் புறமும் பிரிப்பாங்க. பரிபாடல் மட்டும் தான் அகமும் புறமும் சேர்ந்தது. ஸோ அகநூல்கள் பார்த்தா 5, புறநானூறு, பதிற்றுப்பத்து 2 மட்டும் புறநூல்னு வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து எட்டு தொகை பிரிப்பாங்க. அந்த எட்டு தொகை நூல்கள் எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புறநானூறு எங்கெங்க கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம் கைஸ். பாருங்க, 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் 52, 9th 44, 11th 66, 12th 72. ஸோ நியூ புக்கில் வந்து 1, 2, 3, 4 பிளேஸில் கவர் ஆகுது. ஓல்டு புக்கில் பார்க்கலாம். 6th செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 32, 7th ஃபர்ஸ்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 26, 9th தேர்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 62. நெக்ஸ்ட் 10th வந்து 88th பேஜ், 11th 11வது பக்கம், 12th வந்து 15வது பக்கம். பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 இடத்துல ஓல்டு புக்கில் கவர் ஆகுது, 5 இடத்துல இங்கே வந்து கவர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே 172வது பக்கம் புறநானூறு அப்படின்றது வேறு புறநானூறு. ஏன் அப்படின்னா இங்கே வந்து புறநானூரில் வந்து ஔவையார் பற்றினது அதை அங்கே கொடுத்துட்டேன். அது இல்லாமல் இன்னொரு புறநானூறு இருக்குது, அதுதான் 172வது பக்கம்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அகநானூறு பார்க்கலாம். அகநானூறு 7th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 5 நியூ புக்கில், 11th 126வது பக்கம் இருக்குது, 12th 115வது பக்கம் இருக்குது. இதே ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 12th பேஜ் நம்பர் 13. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நற்றிணை அப்படின்னு பார்த்தோம் 11th புக்கில் பேஜ் நம்பர் 98 இருக்குது. இங்கே 10th புக்கில் பேஜ் நம்பர் 86 இருக்குது. 11th பேஜ் நம்பர் 27 இருக்குது. ஸோ இது 11th பேஜ் நம்பர் 27 இருக்குது நற்றிணை. குறுந்தொகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th இருக்குது, பேஜ் நம்பர் 239. 11th பேஜ் நம்பர் 64 இருக்குது. இதே ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th டேர்ம் 3 பேஜ் நம்பர் 64 இருக்குது. 11th பேஜ் நம்பர் 29 இருக்குது. ஐங்குறு நூறுன்னு பார்த்தீங்கன்னா 11th பேஜ் நம்பர் 37 இருக்குது. இது நீங்கள் ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 11th வந்து பேஜ் நம்பர் 32, 12th பேஜ் நம்பர் 15 இருக்குது. இது ஐங்குறு நூறுன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் 6th ஒன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலித்தொகை 8th பேஜ் நம்பர் 96 இருக்குது நியூ புக்கு. ஓல்டு புக்னா 10th 202 இருக்குது. பரிபாடல் அப்படின்னா 10th புக்கில் 83 பேஜில் இருக்குது, ஓல்டு புக்கில் கிடையாது. பதிற்றுப்பத்து அப்படின்னா நீங்கள் 11th புக்கில் 187 இருக்குது, ஓல்டு புக்கில் கிடையாது. இதோட நமக்கு 8 தொகை நூல்கள் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 10 பாட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக 10 பாட்டு இப்படி தான் பிரிப்பாங்க. அகம் அப்படின்னா குறிஞ்சி கபிலர் எழுதியிருப்பாங்க, முல்லை அப்படின்னா நப்பூந்திரனார் எழுதியிருப்பாங்க, பட்டினப்பாளையம் அப்படின்னா உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடுநல் வாடை வந்து நக்கீரர் எழுதியிருப்பாங்க, மதுரை காஞ்சி அப்படின்னா மாங்குடி மருதனார், திருமுருகாட்சிப்படை வந்து நக்கீரர், பொருளாட்சிப்படை முடத்தாம கன்னியர், பொருளாட்சி இது பெருமானாட்சிப்படை அப்படின்னா உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு வருவாங்க. ஆக்சுவலாக பட்டினப்பாளையம் பெருமானாட்சிப்படை ரெண்டுமே ஒருத்தவங்க தான் எழுதியிருப்பாங்க. சிறுபானாட்சிப்படை நல்லூர் நத்தனார் வருவாங்க. கூத்தராட்சிப்படை வந்து மலைப்படகடாம்னு சொல்லுவாங்க, பெருங்கௌசிகனார் வருவாங்க. ஆக்சுவலாக வந்து நமக்கு நூலாசிரியரில் கண்டிப்பாக கேட்பாங்க, அகமா புறமான்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. இப்போ புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மதுரை காஞ்சின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் 191 பேஜில் இருக்க, ஓல்டு புக்கில் இல்லை. இதே நீங்கள் முல்லை பாட்டு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 33 இருக்குது, ஓல்டு புக் கிடையாது. மலைப்படகடாம்னு பார்த்தா அதே 10th புக்கில் பேஜ் 56 இருக்குது. ஸோ அங்கே ஓல்டு புக்கில் கிடையாது மலைப்படகடாம். நெக்ஸ்ட் நெடுநல் வாடைன்னு பார்த்தா 12th 30 பேஜ் நம்பர் இருக்குது, ஸோ வந்து இங்கே கிடையாது. சிறுபானாட்சிப்படைனா 12th 200 இருக்குது. பெருமானாட்சிப்படை 7th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 2 இருக்குது, ஓல்டு புக்கில் கிடையாது. பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் 12th தான் நெடுநல் வாடை சிறுபானாட்சிப்படையெல்லாம் வருது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ உங்களுக்கு நெடுநல் வாடை சிறுபானாட்சிப்படையெல்லாம் கொஷின்ஸ் வரணும் அப்படின்னா 12th தான் கேட்பாங்க. ஸோ இப்போ 11th 12th நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் கைஸ். நீங்கள் வந்து 6th to 10th படித்தாலுமே 11th 12th கிடைக்கணும். ஏன்னா இங்கேயும் பாருங்கள், இங்கேயாவது புறநானூறு வந்து 12th புக்கு கீழே எங்கே கவர் ஆகுது கேட்குறது கொஷின்ஸ் இருக்குது வேறு எங்கேயாவது. ஆனால் நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெடுநல் வாடை சிறுபானாட்சிப்படை வேறு எங்கேயும் கவர் ஆகலை. ஸோ மேக்ஸிமம் வந்து நமக்கு 12th கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் 11th 12th நல்லா படிக்கணும். நெக்ஸ்ட் 5th பாருங்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், சிறந்த தொடர்கள்,
உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பெரும் ஐஞ்சிரும் காப்பியங்கள் தொடர்பான செய்திகள். பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 காப்பியங்கள் இருக்கு. ஐம்பெரும் காப்பியம் 5, ஐஞ்சிரும் காப்பியம் 5, மொத்தம் 10 காப்பியங்களுக்கு நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சிலபஸ்ல இருக்க நல்லா பார்த்துக்கணும். சிலபஸ்ல புக்ல இருக்கிறது, சிலபஸ்ல இல்லாதது பிவைக்யூலையும், அதுக்கப்புறம் அதை பற்றி தொடர்பான செய்திகள். ஏன் அப்படின்னா வந்து தொடர்பான செய்திகள் அது பார்த்துக்கணும். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஐம்பெரும் காப்பியம் எப்படின்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவசிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. இந்த 5 தான் ஐம்பெரும் காப்பியங்கள் சொல்லுவாங்க. அதில் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வர்றது என்ன அப்படின்னா என்ன சமயம்னு கேட்பாங்க. சமண சமயமா பௌத்த சமயமானு கேட்பாங்க. ஸோ அதில் மணியும் குண்டல, ஸோ மணிமேகலை, குண்டலகேசி 2 மட்டும் பௌத்த காப்பியங்கள் வரும். மித்ததெல்லாம் நமக்கு சமண சமயம் தான் வரும். இது ஐஞ்சிரும் காப்பியம்னு பார்த்தீங்க அப்படின்னா நாககுமார காவியம், உதயகுமார காவியம், யசோதர காவியம், நீலகேசி, சூளாமணி அப்படின்னு சொல்லி 5 நூல்கள் இருக்கு. அந்த 5மே நமக்கு சமண சமயம் தான். ஐஞ்சிரும் காவியம் எப்பவுமே சமண சமயம் மட்டும்தான். இதுல அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா குண்டலகேசிக்கு ஆப்போசிட்டா எழுதுறதா நீலகேசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும் கைஸ். நமக்கு பாருங்க, சிலப்பதிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 6th நியூ புக் பேஜ் 26, 10th 168 இருக்கு, 12th 137 இருக்கு. பாருங்க, சிலப்பதிகாரம் 3 இடத்துல கவர் ஆகுது. மேபி நமக்கு 12th கூட கேட்கலாம். ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் நம்ம 11th 12th படிக்கணும்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 10th 12th கவர் ஆகுது. 12th பேஜ் 51 இருக்கும். 10th பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 10th புக் சிலப்பதிகாரத்தில் 10th புக்கில் இருந்து நமக்கு அணி கேட்டிருந்தாங்க. நமக்கு குரூப் 2 கொஷினில் இப்போ 2024. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எங்கே வேணாலும் கேட்கலாம். நெக்ஸ்ட் மணிமேகலைன்னு பார்த்தீங்கன்னா 6th 170 பேஜில் இருக்குது. 9th பார்த்தீங்கன்னா 68 இருக்குது. ஓல்டு புக்கில் 9th மட்டும்தான் இருக்குது. டேர்ம் 2 66 இருக்குது. நீலகேசின்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th புக்கில் மட்டும்தான் இருக்குது. நியூ புக்கில், ஓல்டு புக்கில் 48. ஸோ சீவசிந்தாமணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th புக்கில் 186 இருக்குது. இதே நீங்கள் ஓல்டு போகும்போது 7th இருக்குது. அப்புறம் 11th பேஜ் நம்பர் 37 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் யசோதர காவியம் அப்படின்னா 9th பேஜ் நம்பர் 219 இருக்குது. ஓல்டு புக் கிடையாது. பாருங்கள், அதில் உட்பிரிவுன்னு கொடுத்துருக்காங்க. உட்பிரிவுனா என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இளம்பகமா காதையா அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதை பார்க்கணும் கைஸ். பாருங்கள், இப்போது சிலப்பதிகாரம் அப்படின்னா சிலம்பு அப்படின்னா 3 காதங்கள் 30 காதைன்னு கேட்பாங்க. இப்போ மணிமேகலையில் காதையில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. சீவசிந்தாமணி இளம்பகம், அது என்ன 13 இளம்பகம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. உட்பிரிவு அப்படின்னா காதையா இளம்பகமா அப்படின்றது, இல்லாட்டி படலமா காண்டமா அந்த மாதிரி நீங்கள் சருக்கமா அப்படின்னு தெரியணும். இதே பாருங்கள், இப்போ சூளாமணி அப்படின்னா சருக்கங்கள், இதே வந்து சிவசிந்தாமணி இளம்பகம், இந்த மாதிரி தான் நம்ம கொஸ்டின்ஸ் வரும். அதான் கேட்குறாங்க உட்பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாருங்க, 6th வந்து பெரிய புராணம், 4 திவ்ய பிரபஞ்சம், திருவிளையாட புராணம், தேம்பாவணி, சீரா புராணம் தொடர்பான செய்திகள். பாருங்க 6th. ஸோ பெரிய புராணம்னு பார்த்தீங்கன்னா 9th பேஜ் நம்பர் 40 வந்து கவர் ஆகுது. இதே வந்து ஓல்டு புக்கில் 10th 104 கவர் ஆகுது. இதே 4 திவ்ய பிரபஞ்சம்னா நீங்கள் டேரெக்டாக 4 திவ்ய பிரபஞ்சம் வராது. 4 திவ்ய பிரபஞ்சம் அப்படின்னா நமக்கு திருமாலை பற்றி பாடுறது தான். ஸோ திருமாலை பற்றி பாடுறதுங்கும் போது இங்கே வந்து 10th வந்து பெருமாள் திருமொழி இருக்கும், குலசேகர ஆழ்வார் எழுதுறது. ஸோ அதுதான் வந்து பேஜ் நம்பர் 82 வராது. 11th பார்த்தோம் அப்படின்னா 7th பார்த்தீங்க அப்படின்னா 22-23 சொல்லிட்டு முதல் ஆழ்வார்கள் 3 பேர் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எழுதினா பாடல்கள் வரும் 22-23. இதே 10th ஓல்டு புக்னா பேஜ் நம்பர் 32, 12th 1110. 12th 1110 அப்படின்னா இங்கே நூல் குறிப்பு மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஆண்டாள் அப்படின்னா அவங்களோட நூல் குறிப்பு, அந்த மாதிரி நூல் குறிப்பு வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்கணும். அதான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் 12th சொல்லிட்டு. ஏன்னா 12th வந்து டேரெக்டாக நமக்கு 4 திவ்ய பிரபஞ்சம் கிடையாது. அது எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள். இண்டெக்ஸில் வந்து சிவபெருமான், திருமால், புத்தபிரான், அருகன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ திருமால் கொடுத்துருக்காங்க. 1110 பார்க்கலாம். பாருங்கள், இங்கே திருமால் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அங்கே குலசேகர் அவங்க பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுதான் கைஸ் முக்கியம். பாருங்கள், திருமால்னு சொல்லிட்டு பார்த்துங்க கொடுத்துருக்காங்க. பாருங்க, குலசேகர் வந்து சேர நாட்டு அப்படிங்கும்போது நம்ம குலசேகர ஆழ்வார் வந்து நம்ம 10th புக்கில் நம்ம பார்த்தோம். ஸோ அவரை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும்போது நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நூல் குறிப்பு மட்டுக்கும் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும். அதுக்காக தான் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பேஜ் நம்பர் 110 சொல்லிட்டு. அதில் நீங்கள் ஜஸ்ட்டு பாடல் வரி நம்ம கேட்க மாட்டாங்க மேக்ஸிமம். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், 7th சுந்தர், 8th மாணிக்கவாசல், இந்த மாதிரி நமக்கு தெரியும். இது வந்து 12 திருமுறைகள். இதை யாருக்கு வருவாங்கன்னா சிவபெருமான் அவர்களுக்கு வருவாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி நூல் குறிப்பு மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு திருவிளையாட புராணம் அப்படின்னா 10th மட்டும் தான் கவர் ஆகும். 107 பேஜ் நம்பர். இதே நீங்கள் 9th ஓல்டு புக் அப்படின்னா டேர்ம் 1 பேஜ் நம்பர் 76 இருக்குது. தேம்பாவணி அப்படின்னா 10th 212 நியூ புக். ஓல்டு புக் அப்படின்னா 8th டேர்ம் 2 பேஜ் நம்பர் 26. அதே மாதிரி 12th 67. இப்போ தான் நான் காமிஷனில் அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவும் இருக்குது.
நெக்ஸ்ட் பாருங்க சீரா புராணம் அப்படின்னா 11th 123 பேஜ் நம்பர். இது நியூ புக்கில் சீரா புராணம் 11th மட்டும்தான் வருது. நெக்ஸ்ட் பாருங்க இதே வந்து ஓல்டு புக்னா 10th 173யும் 11th பேஜ் நம்பர் 47 இருக்கு. ஆக்சுவலாக ஓல்டு புக் 10th நமக்கு நிறைய கொஷின்ஸ் ஆல்ரெடி பிவிக்கில் வந்திருக்கு கைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து பாருங்க சிற்று இலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. சிற்று இலக்கியங்கள்னு பார்க்கும்போது குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, முத்தோலாயிரம், தமிழ் விடு தூது, நந்தி கலவம், முக்குடல் பல்லு, காவடி சிந்து, முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக சிலபஸ்லேருந்து நமக்கு 2 டாபிக் எடுத்துட்டாங்க. முன்னாடி சிலபஸில் வந்து அழகர் கிள்ளை விட தூதும் பத்திரமை குறவஞ்சியும் இருக்குது. ஸோ அந்த ரெண்டுமே இப்போ நமக்கு வந்து ரிவைஸ்டு சிலபஸில் எடுக்கும்போது நமக்கு இங்கேருந்து எடுத்துட்டாங்க கைஸ். அது வந்து நமக்கு 11th ஓல்டு புக்கில் கவர் ஆகுது. ஜஸ்ட் நீங்கள் அது மட்டும் லைட்டாக பார்த்துக்காங்க. மேபி இல்லாட்டி அதுக்கு வந்து நூல் ஆசிரியர் இருக்காங்களா, இல்லாட்டி அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நூல் குறிப்பு மட்டும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம். பாருங்கள் குற்றால குறவஞ்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 11th புக்கில் சாரி கைஸ் 11th புக்கில் பேஜ் நம்பர் 157 இருக்குது. குற்றால குறவஞ்சின்னு பார்த்தீங்கன்னா இதே ஓல்டு புக்னு பார்த்தீங்க அப்படின்னா 6th 3rd termல 42 பேஜ் நம்பர் இருக்குது. கலிங்கத்து பரணி அப்படின்னா 8th 144 இருக்குது. அதாவது படை வேலம் அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து கலிங்கத்து பரணி அப்படின்னா நீங்கள் கலிங்கத்து பரணின்னு தேடிங்கன்னா கிடைக்காது. அது நூல் குறிப்பு வச்சு தான் சொல்ல முடியும். சிலது வந்து டேரெக்டாக கொடுத்துருவாங்க இதுதான் அப்படின்னு சொல்லி, சில இடத்துல வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதே பாருங்க 9th பார்த்தீங்கன்னா term 2 பேஜ் நம்பர் 39, இதில் 11th பேஜ் நம்பர் 67 இருக்குது. முத்தொள்ளாயிரம் பார்த்தீங்கன்னா 9th வந்து 189 பேஜ் நம்பர். இதே ஓல்டு புக்கில் 9th term 2 பேஜ் நம்பர் 36 அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் வீடு தூது அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 10 இருக்குது. இதே 10th 127 இது ஓல்டு புக்கு. நந்தி கலம்பகம் வந்து நமக்கு நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் மட்டும் தான் இருக்குது. 10th பேஜ் நம்பர் 204 இருக்குன்னு சொல்லிட்டு. முக்குடல் பள்ளு அப்படின்னா பேஜ் நம்பர் 34 எதில் இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதே நீங்கள் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா 7th 12th இருக்குது. 12th பேஜ் நம்பர் 86 இருக்குன்னு சொல்கிறாங்க. காவடி சிந்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 62 11th ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஓல்டு புக்கில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் அப்படின்னா 10th புக்கில் இருக்குது 134 பேஜ் நம்பரில். இதே நீங்கள் ஓல்டு புக்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டில் term 3 52 பேஜ் நம்பர் இருக்குது. 11th வந்து 63 பேஜில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் உலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு புக்கில் மட்டும்தான் இருக்குது. ஸோ 12th பேஜ் நம்பர் 80 பாருங்கள். இது வந்து நீங்கள் 11th ஓல்டு புக் பார்த்துக்கோங்க. 2 மட்டும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்துட்டு அதோட நூல் குறிப்பு மட்டும், அதாவது என்ன ஆசிரியர் பேர் இருக்காங்களா இல்லையா, அது என்ன நூல் நினைச்சிருது அந்த மாதிரி மட்டும் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க. வேறு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு 8 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மனோர்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, இரட்டோர மொழிதல், அதாவது ஸ்பெசிஃபிக்காக காலமேக புலவர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அதுக்கப்புறம் பாருங்கள் அழகிய சொக்கநாதர் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து மனோர்மணியம் நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் 210 இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நமக்கு இப்போ குரூப் 2ல் வந்து மனோர்மணியம் பற்றி 2 கொஷின்ஸ் வந்துருந்துச்சு நமக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் அதே 11th இது வந்து ஓல்டு புக் பேஜ் 55. பாஞ்சாலி சபதம்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் நமக்கு கிடையாது, ஓல்டு புக்கில் தான் இருக்குது. 9th இருக்குது, term 1 பேஜ் நம்பர் 38 இருக்குது. குயில் பாட்டு அப்படின்னா நமக்கு தெரியும், குயில் பாட்டு வந்து பாரதியார் அவங்க எழுதுனது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா நியூ புக்கில் இல்லை, ஓல்டு புக்கில் 11th பேஜ் நம்பர் 60 இருக்குது. இரட்டோர மொழிதல் அப்படின்னா காலமேக புலவர் 2 இடத்துல வராங்க. ஒன்று வந்து 7th வந்து term 2 பேஜ் 51 அந்த கீரப்பாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க, அதில் வருவாங்க. அப்போ 10th பேஜ் நம்பர் 9 வராங்க. இதே இங்கே ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7th term 1 பேஜ் நம்பர் 49. இதே வந்து அழகிய சொக்கநாதர் அப்படின்னா வந்து நமக்கு நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் மட்டும்தான். 6th term 3 பேஜ் நம்பர் 44 இருக்காங்க. ஆக்சுவலாக அழகிய சொக்கநாதரை பற்றி ஏற்கனவே பிவிக்கு நிறைய தடவை கேட்டுருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து இதில் தான் கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். 6th term 3 பேஜ் நம்பர் 42. அதனால சிலபஸ் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓல்டு புக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. நம்ம 11th 12th எவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து சிலபஸ் வச்சு தான் நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 9th நாட்டுப்புற பாட்டு, சித்தர் பாடல்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட்டு சித்தர் பாடல் அப்படின்னா 9th சித்தர் உலகம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து 11th புக்கில் வந்து ஃபஸ்ட்டு 10 லெசன்ஸ் கொடுத்தாங்க. 10 இயல் இருக்கும். அதுக்கப்புறம் எடிட்டட் பண்ணி நமக்கு 8 இயல் தான் இருக்குது. நான் வச்சுருக்க புக்கில் வந்து 8 இயல் தான் இருக்குது. அதில் வந்து சித்தர் உலகம் இல்லை கைஸ், அதனால தான் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. இது சித்தர் பாடல்கள்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கில் 6th 2nd termல இருக்குது. பேஜ் நம்பர் பார்த்தோம்னா 16 இருக்குது. இதே வந்து நெக்ஸ்ட் நாட்டுப்புற பாடல்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 6th 2nd termல கண்மணியை கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லி பேஜ் நம்பர் 102 போட்டிருக்க காரணம் என்கிட்ட சிங்கிள் புக்காக இருக்குது. இதே நீங்கள் 2nd termனு வச்சுன்னா 2nd termல இதே டாப்பிக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6th
தேர்ட் டேர்மில் கடலோடு விளையாடு சிங்கிள் புக்னா 129 பேஜ் நம்பர். 7th ஃபஸ்ட்டு இயல் பாஞ்சை வளம்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 54 இருக்குது. இதே 7th தேர்ட் டேர்ம் வயலும் வாழ்வும் அப்படின்னா பேஜ் நம்பர் 4 இருக்குது கைஸ். நெக்ஸ்ட் வந்து 8th ஃபஸ்ட் டேர்மில் கோணக்காத்து பாட்டுன்னு சொல்லி பேஜ் நம்பர் 27 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 8th செகண்ட் இதில் மலைச்சோறுன்னு சொல்லிட்டு 124 பேஜ் நம்பர். 8th சிங்கிள் புக்காக தான் வச்சுருக்கேன். இதே 12th அப்படின்னா தேயிலை தோட்ட பாட்டுன்னு சொல்லி பேஜ் 170 இருக்குது. இதான் வந்து நாட்டுப்புற பாடல்கள். இதே நியூ புக்கில் பார்த்துட்டோம். இதை ஓல்டு புக்கில் பார்த்தா 6th ஃபஸ்ட் டேர்மில் ஆறாரோன்னு சொல்லிட்டு பேஜ் 50 இருக்குது. மேக்ஸிமம் நாட்டுப்புற பாடல் அப்படின்னா அதில் நூல் குறிப்பு தான் நமக்கு மேக்ஸிமம் கேட்குற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் கடலோட விளையாடுது அப்படின்னா மேட்சஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து அது வந்து ஒவ்வொன்றுக்கும் ஓமைப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நமக்கு 10th டாப்பிக்காக பாருங்கள், சமய முன்னோடிகள். அது அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், குலசேகர் ஆழ்வார், ஆண்டாள், சீத்தலை சாத்தனார், எச்சிஏ கிருஷ்ணனியர், ஒவ்வொரு புலவர் தொடர்பான செய்திகள், மேற்கொள்ள சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்க திருமூலர் கொடுத்துருக்காங்க. திருமூலர் வந்து நியூ புக்கில் 8th டேர்ம் 3 பேஜ் 168 கவர் ஆகுது. இது நீங்கள் ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 25 இருக்கும். ஆண்டாள்னு பார்த்தீங்க அப்படின்னா 9th பேஜ் நம்பர் 6 இருக்குது. இது வந்து நாச்சியார் திருமொழி அதில் வரும். 8th பேஜ் நம்பர் 192 அப்படின்னா வந்து ஆக்சுவலாக ஆண்டாள்னு பார்த்தீங்க அப்படின்னா 8th பேஜ் நம்பர் 192. அது என்ன அப்படின்னா வந்து இறையரசன் வந்து கன்னிப்பாவை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து ஆண்டாளோட திருப்பாவையை வந்து பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ் இருக்கும் ஆண்டாள் பற்றி, அதனால அதை நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் 9th 6th பேஜ் நம்பர் நாச்சியார் திருமொழி அதில் வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து 11th ஓல்டு புக்கில் 112. இது வந்து அந்த வழிபாட்டு பாடல்களில் வந்து ஆண்டாள் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குலசேகர் ஆழ்வார் அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 82 நம்ம வந்து பார்த்ததான் இருக்கேன் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு ஓல்டு புக்கில் இல்லை. ஹெச்னி கிருஷ்ண பிள்ளை அப்படின்னா 12th பேஜ் நம்பர் 196 இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா 11th 111. இது வந்து வழிபாட்டு பாடலில் இருக்குது. 11th சீத்தலை சாத்தனார் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மணிமேகலை பார்த்தோம். மணிமேகலையில் வந்து 6th 9th. ஏன் அப்படின்னா மணிமேகலை சீத்தலை சாத்தனார் அவர்கள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ 6th 170 பேஜ் நம்பர், 9th வந்து 68 பேஜ் நம்பர். இது நியூ புக்கு. ஓல்டு புக் பார்த்தீங்கன்னா 9th 66 டேர்ம் 2. 9th புக்கு டேர்ம் 2 66 இருக்க பேஜ் நம்பர். இதே ஒவ்வொரு புலவர் அப்படின்னா சீரா புராணம். ஸோ 11th தான் 123 பேஜ் நம்பர். இதே வந்து ஓல்டு புக்கில் வந்து 10th பேஜ் 173, 11th 111. இது வந்து வழிபாட்டு பாடலில் வந்துடும். இதே மாணிக்க வாசகர் அப்படின்னா 11th 159. அது வந்து திருச்சாரலில் வருவாங்க மாணிக்க வாசகர் அவர்கள். ஸோ 10th ஓல்டு புக் அப்படின்னா 155 தேவாரம் அப்படின்றது. ஏன் அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் வந்து அப்பர்னு பார்த்தோன்னா நியூ புக்கில் கிடையாது, ஓல்டு புக்கில் இருக்குது. ஸோ 10th 11th இருக்குது. 11th பேஜ் நம்பர் 110. இதே வந்து அதே பேஜ் நம்பர் தான் 155. ஏன் அப்படின்னா மாணிக்க வாசகர் அப்படிங்கிற கிடையாது, தேவாரம் ஒரே டாபிக் தான். நான் 2 பேருக்குமே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட்டு சுந்தரன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருக்கேதாரம் 8th 5th இயல் இருக்குது. அது பேஜ் நம்பர் 94. அதே மாதிரி 12th பார்த்தீங்க அப்படின்னா 110 வழிபாட்டு பாடலில் வந்து சிவன் பற்றி கொடுத்துருப்பாங்க. திருஞான சம்பந்தர் அப்படின்னு பார்த்தா 8th இயல் 5 அதே தான் 94. ஏன்னா வந்து திருஞான சம்பந்தரோட கோட்ஸ் நிறையா வரும் அங்கேயும். அதே மாதிரி 7th வந்து தெற்கெல்லாம் புகழும் திருநெல்வேலின்னு சொல்லியிருப்பாங்க. அதுலேயும் திருஞான சம்பந்தர் சொன்ன கோட்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி தான் கை சில நேரத்தில் வந்து ஒருத்தரோட கோட்ஸ் இன்னொரு இடத்துல வரும். ஆனால் அப்படி கூட கொஷின் நமக்கு அரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அதே மாதிரி அப்புறம் 12th இயல் 5 இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க திருஞான சம்பந்தர் பற்றி. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பொய்கை ஆழ்வார், அப்புறம் பூதத்தாழ்வார்னு பார்த்தீங்கன்னா புதுமை விளக்குன்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 22 23 நம்ம 7th இயல் பார்த்தோம். 7th 3rd இயல் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த நாளைய திவ்ய பிரபஞ்சம். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன் நான். 7th 3rd அப்படிங்கும்போது இயல் 8. ஒரு சிங்கிள் புக்காக இருந்தால் இயல் 8, 7th 3rd அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதுதான் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பெய்யாழ்வார். இவங்க 3 பேரோட பாடல் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. இவங்க 3 பேர் தான் வந்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க. அது நம்ம திருமழிசை இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மாழ்வார், குலசேகர் ஆழ்வார் தான் பெருமாள் திருமொழி. இதான் நம்ம 10th புக்கில் இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து அப்படியே ஒவ்வொருத்தவங்க ஆண்டாள்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஸோ நாச்சியார் திருமொழி தான் நம்ம புக்கில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பகுதியால் மொத்தமே நமக்கு 10 தலைப்பு மட்டும்தாங்க. ஸோ நம்ம அவ்வளோதான் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் பகுதி இ பார்க்கலாம். பகுதி இ வந்து எப்படி கவர் ஆகுது. பாரதியார் அப்படின்னா அவங்க எங்கே கவர் ஆகிறாங்க, பாரதிதாசன் அப்படின்னா அவங்க எங்கே கவர் ஆகிறாங்க, முடியரசன், நாமக்கல் கவிஞர். ஸோ இந்த மாதிரி அவங்கள பார்க்கலாம்.
ஆக்சுவலாக வந்து ஆல்ரெடி நான் வந்து எப்படி நம்ம வந்து தமிழ் கொஷின்ஸ், அதாவது தமிழில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, எப்படி 90+ கொஷின்ஸ் எடுக்கணும், மேக்ஸ் வந்து எப்படி பார்க்கணும், மேக்ஸ்லேயே வந்து என்னென்ன டாபிக் பார்க்கணும், அந்த டாப்பிக்கில் என்னென்ன சப் டிவிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.